விஜயகாந்த் வர வந்திருக்காயா அந்த ஆளு. அவன் பண்ற கூத்தா கொஞ்சம் நஞ்சு இல்ல. மக்களு நான் தான் 2011 சிஎம், நான் தான் போண்டா, நான் தான் பச்சுன்னுக்கிட்ட அவன் கூத்து பெரிய கூத்தாரு. நேற்று ஒரு வேட்பாளர் நிக்கிறேன், அவனை கூப்பிடுறான், வரமாட்டேங்கிறான். மேல வாயா அண்ணே, நான் கீழே நிக்கிறேன். சத்தியமா அடிக்கல வாயா அண்ணே, எங்க அம்மா மேல சத்தியமா அடிக்கல வாயா. அங்க ஓடி இப்படி இதாரு வேற கட்சிக்கார. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்களை நீ யாரு பேசுறதெல்லாம் கிடையாது, இதே வேலைதான். நீ யாரு, நான் யாரு, நீ யாரு. நான் விஜயகாந்த் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். உன்னை அண்ணா நகர முச்சியில துணைமையருக்கு பக்கத்துல முச்சத்தில நான் நிறுத்துறேன். வடக்குது, தெற்குது, மேற்குது, கிழக்குது நீ சரியா சொல்லிட்டாயினா நான் இந்த தமிழ்நாட்டை விட்டே ஓடி போயிடுறேங்கிறேன். வடக்கு தெற்கு தெரியாதவன்லாம் மைக்க பிடிச்சிட்டு இளவு எடுக்கிறான்டா. அவன் பொட்டாட்டி ஒண்ணு வந்திருக்கு, ஆஸ்திரேலியா குதிரை மாதிரி. அடே அப்பா, சரியா அடக்கலை நினைக்கிறேன். தண்டால என்ன ஆட்டம் ஆடுது, என்னமோ பொருளாதார நிபுணர் மாதிரி, என்னமோ அரசியல்ல மூழ்கன மாதிரி. புரட்சி தலைவிகிட்ட போய் மோதலாமா? அவர் பெரியாருடைய அன்பை பெற்றவர், அண்ணாவுடைய ஆதரவை பெற்றவர், புரட்சி தலைவரின் ஆசி பெற்றவர். இப்படி எண்ணற்ற பிரச்சனைகளை தலையிட்டு கருணாநிதி தொடர்ந்து கொடுத்து வந்த துன்பங்களை நெஞ்சு நிமித்தி எதிர்த்து போராடி சிதைத்து வந்திருக்காங்க. நீ திடீர்னு வந்து உட்கார்ந்துக்கிட்டு மச்சனனுக்கு மந்திரி கொடு, எனக்கு முதல்வரா கொடு, நான் தான் செய்ய, என் பொண்டாட்டி சொன்ன என் மச்சான் எம்பி, உன் மயிர தம்பி வருவீங்க. ஆளப்பாரு ஆளு முகர கட்டி பூஜை கட்டி என்ன கொடுமைப்படுத்துறாங்க. இந்த அம்மா என்ன கஷ்டப்படுறாங்க. அம்மா அவர்கள் தேர்தலில் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தார்களோ அவர் நிறைவேற்றப்பட்ட சாலைகள் கூட பிரமாதமா போட்டிருக்காங்க. தலைமையில் நல்லா போட்டிருக்காங்க. இன்னும் என்னென்னமோ மனதிலே அம்மாவுக்கு இருக்கிறது, ஆனால் மத்திய அரசு தடுக்கிறது. இந்த சோனியாவும் கருணாநிதியும் சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டை பாலைவனமாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள்.